பத்து மணி கெட்டிக்கார வந்தா. ஆமா, அப்ப எப்படி மத்தான் தான் அடிச்சீங்க? சூப்பரா அடிச்சடா. எப்படி எப்படி அடிச்ச? எப்படி அடிச்ச? எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சா? நல்லா தான் அடிச்சோம். எப்படி அடிச்சா? ஏய் தா தகுதா தல தை. அப்படி தான் அடிச்சோம். 10 மணி கெட்டிக்கார எப்படி எப்படி அடிச்சா? எப்படி அடிச்சா? பேசி நிறு பார்த்து அடிக்காத பையன். எப்படி அடிச்சா? நல்லா தான் அடிச்சோம். எப்படி அடிச்சா? எப்படி அடிச்சா? யோ அடிக்காதீங்க. அடிக்குது. பிசு அடிக்குது நினைக்கிறாங்க. ஏய் ஓ 10 மணி கெட்டிக்கார வந்தா. ஆமா, அங்க 16 உடுக்கு வச்சு அடிக்குது. நீ உள்ள போடியா? வந்து பிசுறோம் அப்புறம். ஆமா, பொட்ட மாமா அவர் இப்படி அடிக்காதீங்க. ஏய் எப்படி அடிச்சீங்க? ஏய் நல்லா தான் அடிச்சோம். எப்படி அடிச்சா? ஒரேடா அடிக்கல. எப்படி அடிச்சா? நல்லா தான அடிச்சா. இந்த கோயில பாம்பு தாளை வச்ச எண்ணெய் அடிச்ச உனக்கு. தாளத்துல 32 தாளை இருக்கு. ஆமா, நீ அடிச்ச தாளை என்ன? ஏய் அத ஆதி தாளம். இப்போ அடிச்ச அது என்ன தாளம்? இதா தாளம் வச்சு இதா. அடிக்காதீங்க. பாபா அப்புறம் என்ன அடிக்கல அந்த சோடப்பையா? யார பார்த்து பாப்பானே சொல்லுங்க. மேல கை வைக்காதீங்க. என்ன காட்? பாபா நீ கவலைப்பட. அண்ணா இருக்கிற நீ கவலைப்படாதமா. நான் இருக்கிற நீ பயப்படாத. நீ பயப்படாத. அதே போனேங்க. தலைவாசிக்காரன் வந்தான். ஆமா, கூட்டணி எவனா வந்தீங்களா? வரமாட்டா. வந்தியா? அவன் மண்டி ஓடிப்பா. இவெல்லாம் இதோட போ. இதோட வரக்கூடாது. என்ன கொண்டு வருஷம் லைனா வரணுவோ? பண்ணாத மயிர் குடு. வாங்க சார் வணக்கம். வாங்க சார் மேல. சரி என்ன கூப்பிடணும்? வாங்க சார் வணக்கம். சாரா? ஆமா, அப்ப எனக்கு ஆத்திர 7 ஏக்கர் கோயில் இருக்கு. யா இவர் என்ன ஊர்ல வேலை செய்யறாரு? இவர் சார் இவரு. ஏந்திரா மம்மா லாவடிக்கமா. கடா சார். கடவே போடே. இதுல கடா சார். ஜோடியா வந்து அப்படி கவி திருப்பி அப்படியே. வாங்க சார் வணக்கம். அப்புறம் குட் மார்னிங் சார். ஏய் மானகட்ட இது குட் நைட் ஈவினிங். நமக்கு இதா குட் மார்னிங். ஆமா, போற பே செடியா போற. ஆமா, எங்க போறீங்க? அவரு புத கட்டி போட்டு வராரு. பாபா சார், ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் இந்த ஒரு குயில் கூவணும். நீ குயிலா இல்ல குரங்கா இல்ல கோட்டானா இல்ல கரும்பன்னியா என்னன்னே தெரியாத இருக்கு. அந்த அளவு போட்ட தேசம் சேர்ந்து தெரியலையே. உலகத்தெல்லாம் ஒரு வச்சு படைச்சாங்க, உனக்கு இப்படி சூத்த வச்சு படைச்சிருக்காங்க பாரு.
எனக்கு நெஞ்சு சூத்து வச்சு பாரு, எனக்கு சூத்து வச்சு பாட்டா. இங்க வா, ஏன் வவுச்ச சுருக்குறா? உனக்கு மவுரு வச்சு பாட்டு அண்ணா சாலம் பேரு. சரி, அதெல்லாம் போகட்டும். ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் இந்த குயில், ஒரு குயில் கூவணும். நான் பாட வேண்டும். உங்க பாட நீங்க கிளப்புங்க. அப்படி எத்தோ வீடியோ வச்சு வாட்ஸ்அப்ல உடப்பறானே. அடியா, உங்க பாட கிளப்புங்க. கேளுடா. ஒடியா. அடி ஓரக்கன வரதில. ஏன்டா அழுவுறவா? நீ ஏன் கையை தூக்க மாட்டே? கையை அது அப்படிதான். ஏன் அழுவுறவா? ஏன் அழுவுறவா? நான் பாட்டு பாடினேன், நீ பாட்டு பாடு. அந்த பொண்ணு கரகான்னு சுத்துனாங்க, அந்த பொண்ணு கரகரன்னு சுத்துனாங்க. நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன். நீ கீழே குனிஞ்சு பார்த்த. அப்படி என்னத்த பார்த்த? நான் பாட்டு பாடினேன், நீ பாட்டு பாடு. அவர் சுத்தம் போது அவங்க சுத்தம் போது நீ வந்து குனிஞ்சு வந்து கூது பாரு. அது எனக்கு தெரியலையா? குனிஞ்சு கூத பாதா பாதியா விவரமா கேட்க வந்திருக்காரு. என்ன இருக்கு ஏதா இருக்கு. நீ பாட்டு பாடு. அடி உனக்கு வரத்தில உனக்காக
பொண்ணுன்னா இதெல்லாம் பொண்ணு பொண்ணுன்னா அம்சமா இல்ல பொண்ணு அம்சமா இல்ல ஓ ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாடா பேரு பொண்ணுன்னா பொண்ணு அருமையான பொண்ணுடா அருமையான பொண்ணு பணம் மாத்திர பாதி வயது பணமாத்திர பாதி இன்னும் கொஞ்சம் வவுறு கொஞ்சம் சின்னதா இருக்கு அவரு தாண்டா சின்னதுடா பாப்பா சாப்பிடாதுடா சாப்பிடாதுல்ல இப்படிங்க ஆகணும் சாடி போட்டு முட்டை குழம்பு ஒரு ஆயா பாத்துக்கிறது என்ன பண்ணோம் பாப்பா வர மாதிரி இசையா ஒரு பாட்டு ஒன்று பாரு பா
அடியே தாலி பொண்ணு இங்க வாடிங்க. சுத்த போயிருக்கா ஏடி? அடியே மல்லிகா போயிருக்கு. அடியே ஆராயி எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஆராய் எந்த வீட்டுல எதோ போட்டு ஆராய் எனக்கு தெரியல. அடியே அஸ்வினி அஸ்வினி அது வரல இன்னைக்கு கூட்டு பாக்க. அடியே டண்டிங் டமாரோ மத்தவங்களோ டண்டி சிங்கி டமாரம் அம்மா தார கண்ட வச்சிட்டு அவன் தண்ணி தாரடிங்க சில் சப்பு அடிப்பாரு. அதே பொட்டி அண்ட கூட ஒரு அளவு வச்சுக்கலாம். அவன் இன்னைக்கு ஒரு ஓனா நாளைக்கு போனா வாசிப்பாரு. மாவும் தள்ளுறாரு. ஆனா ஒண்ணு மத்தால வச்சு கூடாது. ஏங்க ரெண்டு நிக்க வச்சு அடிக்கிறான். ரெண்டு நிக்க வச்சு அடிக்கிறாரு. அடிக்க வச்சு ஒண்ணு அடிக்கிறாரு. அவன் கிட்ட போயிட்டா ஒன்னா எப்படி அடிப்பான்னு யாருக்கு? ஐயோ ஏண்டி ஒன்னு கேட்கணும். எங்களுக்குதான் மத்தக்கார அண்ணன், உனக்கு குடும்பாடி அண்ணன் கிடையாது. அவர் லிப்டிக்கு அதே வேலைதான் ஒன்னால. என்ன பிராண்டட் லிப்டிக் வச்சிருக்காரு அவரு? அது இன்னும் வச்சு நீ சேர்த்து போய் வச்சிருப்பா. அதான் படுத்துட்டாரு. பாடிக்க தாவி பொண்டி இங்க வாங்கி. எங்கடி போனேன்? எங்க போனேன்? ஏண்டி அழுவுரே? ஐயோ அழுவாதடி தாவி பொண்ணு அழுவாதே. நீ என்ன பண்ற? தொடக்கிறேன்டி உனக்கு. அது என்ன நான் தான் வச்சு 2 கேஜ் படிக்கிறேன். அப்ப நீ என்ன சொல்றீங்க? நானும் தொடக்கிறேன்டி. கேக்கா சொல்லுடி. கேக்கா ஏண்டி? ஐயோ அழுவாதடி. ஐயோ அழுவாதடி. என்ன ஏ பி நாடி அழுகுறாங்க? என்ன ஒரு ஏ பி சி என்ன ஒரு அழுகுறாங்க? ஏக்கா எங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்த பசங்க 2 பேரு. நான் ஒரு பையன். நீ ஒரு பையன். என் பாப்பா சின்ன புள்ள. எனக்கு 5 வயசு. 5 வயசு ஆகுது. என் தம்பி பாப்பாவுக்கு ஒரு 1.5 வயசு ஆகுது. 1.5 வயசு தான் ஆகுது. ஐயோ ஏண்டி அவரு உன்னை என்ன பண்ணாரு? ஆமா அவளை நீ என்ன பண்ண? அவளுக்கு என்ன கொடுத்த? அவளுக்கு நீ லிப்டி கொடுத்தியா? சொல்லு. போட்டு பாரு. கேக்கா என் தங்கச்சிக்கு என்ன வயசு? 1.5 வயசு. எனக்கு உனக்கு 5 வயசு. ஐயோ அழுவாதடி. கேக்கா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த புள்ள. நான் நீ முத புள்ள. என்ன எல்லாம் நடப்பாங்க உங்களுக்கு? ஆமா முத புள்ள. ஆம்பளை புள்ள நீ பிறந்துட்ட. நல்லா செக்கு மாறி அந்த செக்கு கடக்காது போட்டு ஆட்டுவாங்க பாரு. அந்த மாதிரி பிறந்திருக்க. உருளையுமா சொல்லுடி. முதல்ல பிறந்த புள்ள கோச்சிக்காதடி. ஆம்பளை புள்ள. பிறந்த புள்ள எனக்கு கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? என் தம்பிக்கே குடுக்குறாங்க. ஏன்னா தங்கச்சிக்கே போறக்கு. ஆமா குடுத்துட்டு இருக்காங்க. ஆமா பொண்ணு சின்ன புள்ளையாச்சு. ஆமா என் தங்கச்சிக்கே குடுக்குறாங்க. எனக்கு மனுஷன் நல்ல யோசனை வந்து போச்சு. தங்கச்சி இருக்கிற குத்து நம்மளுக்கு பால் தர மாட்டாங்க. அப்படின்னு எனக்கு 5 வயசு. என் தங்கச்சி 1.5 வயசு. 1.5 வயசு.
ஏண்டா ஏக்கா இப்படி நான் மனுஷன் நல்ல எண்ணத்தோட கடலூர் வந்து கொக்கு மருந்து வாங்கி போயிட்டோம். கொக்கு மருந்து வாங்கிட்டு போற கடலூர் வந்து கொக்கு மருந்து வாங்கினேன். 5 வயசுலயே வரப்பாரு எவ குடிய கழுதா நின்று பண்ணி அப்பயே 5 வயசுலயே நின்றுக்கியே. 5 வயசுல வந்து ஆமா எங்க அப்பா கொக்கு மருந்து வாங்கிட்டு வந்தாரு. வாங்கி வச்சிருந்தாரு. நான் கொக்கு மருந்தும் ஆட்டோட எடுத்து ஒட்ட மையா அரைக்கிறேன். எதுக்கு? தங்கச்சி இருக்கு குத்துனா தங்கச்சி பால் குடிக்குது. எனக்கு மனசுல நல்ல யோசனை வந்துருச்சு. அவருக்கு குத்துனா நம்ம குடிக்காம இருக்கோம். ஆமா அப்படின்னு நல்ல எண்ணத்தோட மணி பத்தாச்சு. ஆமா எல்லாம் ஷாட்டு படுத்தாங்க. ஷாட் எல்லாம் படுத்துட்டாங்க. ஷாட் கறி விருந்து வீட்ல ஷாட் படுத்துருக்காங்க. ஆமா எங்க அப்பா 1 கோட்டை 2 கோட்டை புடிச்சு வந்து குடிச்சிட்டாரு. அவர் மூலையில படுத்துக்கிட்டாரு. நானு எங்க அம்மா பக்கத்துல என் தங்கச்சி எப்படி அது ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு பீர்னு கத்தும். என்ன ஊர்ல புள்ள பீர்னு கத்துது. என்ன ஊர்ல குடிச்ச அம்மா அந்த நேரத்துல ஏந்தி எப்படி பால் தருவாங்க. அதே மனுஷன் நல்ல யோசனை வருது. அப்பதான் புத்தி வேலை செய்யுது. கொக்கு மருந்தும் ஆட்டோடு ஒட்ட மையா நல்ல மையா அரைச்சி வச்சிருக்கியே அப்படின்னு அந்த கொக்கு மருந்து எடுத்து ஆட்டோடும் ஒட்ட அரைச்சி அதை எடுத்து 2 பக்கம் தடவி ஒரு 12 மணிக்கு உங்க அப்பா அம்மா தூங்கிட்டாங்க. 12 மணிக்கு எங்க அப்பா அம்மா தூங்கிட்டாங்க. என்னன்னா எப்படி அந்த தங்கச்சி ஏந்து பசியில கத்தும். ஆமா எப்படி அந்த வாயில வைக்கும் செத்துடும் அப்படின்னு மனுஷன் நல்ல எண்ணம் உனக்கு நல்ல எண்ணம் இருக்கு. நல்ல எண்ணம். ஆமா மணி பண்டாச்சு ஒன்னாச்சு 2ஆச்சு 3ஆச்சு 4ஆச்சு அழுவாதடி அழுவாதடி உன் தங்கச்சி செத்துடுமே. என்னது உன் தங்கச்சி செத்துடுமேடி. என் தங்கச்சி சாவல. உன் தங்கச்சி சாவல. யார் செத்துன்னு கேக்குற? யார் செத்துட்டா? எங்க அப்பா கார செத்துட்டா. ஏன்டி ஏன் உங்க அப்பா கார எதுக்கு சாவல? உன் தங்கச்சி பால் குடிச்சுப்பா. நான் குடி போலியே தங்கச்சி இருந்தது. என் தங்கச்சி குடிக்கிறா நீ இருந்துட்ட. எங்க அப்பா பாய் நாம எடுத்து வாய் வந்து ஐயோ என்னடி பண்ண வாங்க ஐயா வணக்கம். அறிந்தாயா தெரிந்தாயா? அறிந்திருக்கலாம் புரிந்திருக்கலாம். அம்மா நீ யாரு? நான் யாரு? என் பேரு என் நாடு யாரால வச்சிருக்க? அப்பத்தி ரேட் என்ன? இப்பத்தி ரேட் என்ன? அதெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து கேட்கலாமா? அப்புறம் பாத்தீங்க நான் எப்படி நீயா நான் என்ன பார்த்து அப்படி கேட்கலாமா? என்ன பார்த்து கேட்கலாமா? அந்த ப்ராப்ளம் போயிலே பார்த்தேன். அரே பாத்து உன சுத்திட்டு ஒரு கண்டு போயிடுறான். பின்னாடி அவனை கேட்டாங்களா? நான் நெருப்புடா நான் நெருப்பு. நான் எள்ளுலி பத்திரி நான் கொள்ளுலி பத்திரி அந்த பரங்கிப்பேட்டை சீமையில கிணந்து எடுத்த பத்திரிடா நானு. என்ன பார்த்து சொன்னாரு? என்ன பார்த்து சொன்னாரடி? நான் நெருப்பு. நீ பொம்பளை நீ நெருப்பா? ஆமா. ஆம்பளை பசங்கன்னா தீ அனுப்பு தண்ணி வச்சு அமிச்சிருவோம். நீங்க அமிச்சிருவீங்க. சரி அதெல்லாம் போகட்டும். இது எப்பேற்பட்ட சபை? இது தேவலோகத்திலே தேவ சபை. தில்லையிலே கூடுவது திரு நடின சபை. வடலூரிலே கூடுவது கடலூரிலே வளராது.
சத்திய திருநாள சபை. திருநாள சபை. ஆமா. சபைக்கு நிழலாக நான் வந்தேன். நான் யாரு? நான் யாருடைய மனைவி? ஏதாவது விளக்கம்? அப்படியா? என் பேர் என்ன தெரியுமா? எங்க போறீங்க எல்லாம் பெரியம்மா? எங்க நாடோ, எங்க நாடு என்ன நாடு? அடாமா வேட்டி ஏத்திக்க. ஏய், எங்க நாடு என்ன நாடு? கள்ளிக்காடு. கள்ளிக்காடை ஆட்சி செய்து வரும்படியான எங்க வீட்டுக்கார பேரு என்ன பேரு? என்னடா? என்ன பேரு? ரத்நாயக்கன். குண்டல சக்தி. குண்டல சக்தி. என்னுடைய நாமதேயமோ குண்டல சக்தி. ஆமா. செத்த நாயகன். ஆமா. குண்டல சக்தி. குண்டல சக்தி. இருவரும் ஒன்றா சேர்த்து. இல்ல இல்ல. ஐயோ தாரியம்மா. அப்படி நானும் இந்த வீட்டுக்கார் இருந்தாலும் மாலையிட்டு வெகு நாள் ஆனாலும் பிள்ளை என்பதே இல்லை. ஆட்சி ஆள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லை. ஆசைக்கு கொஞ்சுவதற்கு ஒரு பெண் பிள்ளை இல்லப்பா. பிள்ளையே இல்லை. எப்படி உலகத்துல எந்த செல்வம் இல்லாம வாழ்ந்தாலும் வாழலாம். இந்த பிள்ளை செல்வம் என்பது இல்லனா இந்த உலகத்துல பூமியில பிறந்து என்ன பயன் இருக்கு? சொல்லு, சொல்லுடி. புள்ள என்பதே இல்லடி. புள்ள இல்ல, சுத்தமாவா இல்ல. என்ன புள்ள நல்ல சுத்தமாவா இல்ல? ஏதாவது அவளுக்கு தெரிஞ்சு டாக்டர் இருக்காங்கடி? டாக்டர் உள்ள இருக்காரு. இருக்காரா? போன சினிமா பாருங்க. ஏய், அந்த ஊமாபாதி டாக்டர் கூன் வர்றா. டேய் ஓமாபாதி போலாரா. டாக்டர் வருவாரா? போறேன்னா ஹலோ. டேய் எவனே போடா லிங்க் போறீங்களா? லிங்க் போடுமா? ஹலோ ஹலோ ஓமாபாதி டாக்டர்ங்க. கேடே போடா ஓமாபாதி டாக்டர். டேய் ஓமாபாதி டாக்டர்டா. ஏங்க எங்க பாபா குழந்தை இல்ல. என்னடா? எங்க பாபா குழந்தை இல்லங்க. புள்ள இல்லையா? ஆமாங்க. எப்பற சப்பால இருந்து ஏரோப்ளேன் வரா. சப்பால இருந்து ஏரோப்ளேன் வரீங்களா? இப்ப கல்லூர் பஸ்ல இருக்க. கல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல. அங்க இருந்து டாடா சிட்டில வரா. டேய் டாடா ஏசி. அப்படியே இங்க பாரு. ஓ அப்படியே பின்னால புடிச்சு பாரு. வாங்க. நீங்க தான் ஊமாபாதி டாக்டரா? ஏய் முருகா ஊரு சப்பா பாடி. ஊமாபாதி டாக்டர் நீங்களாடா? நீங்களாங்க. என்ன ஜாப் போடுற டாக்டர் மனே இல்லமா வக்கால போய். ஏய் எங்க பாபா வயித்துல ஒரு புழுவ பூச்சை எதுவும் இல்ல. புள்ளியே இல்லையா? புள்ளையே இல்ல. நீ உள்ள போ. ஓ நான் குடுத்துறேன் போ. பாபா உள்ள குடுப்பீங்களா? திறமை குடுத்து போ. அண்ணா டாக்டர் வந்துட்டாரா? டாக்டர் வந்தாரு. நல்ல என்ன டாக்டர்? விட்டா உனக்கு பண்ணி விட்டுறாரு. என்ன பண்ணுவாரு? அதான் ஆபரேஷன். என்கிட்ட பண்ணி விடாதே. ஆபரேஷன். சொக்கா தங்கச்சி அங்க வீட்டுல இருப்பா. அங்க பண்ணி விடு. அக்கா ஏங்க டாக்டர் என்ன உள்ள அக்கான்னு கூப்பிடுறாங்க? ஒண்ணு மேடம்னு கூப்பிடணும், இல்ல வாங்கம்மான்னு கூப்பிடணும். என்ன ஊர்ல டாக்டர் வந்து அக்கான்றாங்க? என்ன நீங்க எம்பிபிஎஸ் படிச்சீங்க டாக்டர்? என்ன படிச்சீங்க டாக்டர்? கேளுடா ஓடோன்னு நீ எடுக்குறா. மார்க்குக்காக பள்ளிக்கூடம் வந்துருக்கியா? பண்ணிட்டீங்களா? வா டாக்டர் வாங்க. அம்மா வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் எஸ் மகேந்திரன். வாட் இஸ் யுவர் தந்தை நேம்? தந்தை நேமா? என்ன ஊர்ல வாட் இஸ் தந்தை நேம்? என்ன ஊர்ல? நாம அப்படிதான் படிச்சிருக்கோம். நீ சொல்லு முடிஞ்சா சொல்லு. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் கேளுங்க. நாங்க வாயில வரதா பேசுவோம். சொல்லுவீங்க. ஆமா. வாட் இஸ் யுவர் மை நேம் இஸ் ஓதானே. அதெல்லாம் இல்லங்க. அத இல்லங்க. சத்தியமாவா? அக்கா உனக்கு என்ன இல்ல? ஐயோ புள்ளையே இல்லங்க. வெகு நாளா குழந்தைய ஒரு புழு பூச்சி கூட வயித்துல தங்குறேங்க.
கன மூச்சா இழுத்து விடு. ஆமா பாட்டு பின்பர் அடிச்சு சுத்திட்டு பொறுமா கன மூச்சா இழுத்து விட சொல்றீங்க. பொறுமா இழுத்து விடு. ஆமா அப்ப சீக்கிரம் வச்சிருக்கீங்க. ஏங்க ரிலாக்ஸா ரிலாக்ஸ் தான் விடுறாங்க. பின்னாடி வா ஐ நல்லா இழுத்து விடுமா. டாக்டர்லாம் இந்த மிஷின காதுல வச்சிருப்பாங்க. டாக்டர்லாம் ஸ்டெதோஸ்கோப் காதுல வச்சிருப்பாங்க. நீங்க என்ன இங்க மாட்டீங்க? நீங்க அங்க சொல்லிருக்கீங்க. மானை கட்ட மாடு டாக்டர்ல கோச்சிக்கு போறீங்க. டாக்டர்லாம் என்ன படிச்சிருக்காங்க? தலைவலி சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அதுல இருந்து டாக்டர் ஸ்டெதோஸ்கோப் காதுல வைப்பாரு. உனக்கு என்ன இல்ல என்ன இல்லங்க ஒரு புழு பூச்சி இல்ல வயித்துல உள்ள கனெக்ஷன் இங்க தான் வரும். திரும்ப ஐ சிசுமாடா வாடா இங்க. ஐ இது செட்டிப்படி ஆவடு. ஏய்யா இது ஓட்றாங்க ஓட்டு போடா. எங்க ஓட்டு போடு? அங்கதான். என்னங்க? இந்த போன உடனே பெரிய போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா. ஒரு அரச மாத்தி கீழே ஒரு ஆல மாத்தி கீழே இல்ல ஒரு பெரிய கொண்ட மாத்தி கீழே பெரிய போர்டு போட்டு என்ன போடு போர்டு போட்டுருப்பாங்க. ஆமா. அது உள்ள நீ போகணும். போன உடனே ஆச்சி மாதிரி ஒரு கம்பி கீழே வரைக்கும் எங்க அக்கால இட்டு போய் அதுல உண்ணுமா? சொல்றத மாதிரி கேளு. உள்ள போலாம். சரிங்க. ஆச்சி மாதிரி ஒரு கம்பி இருக்கும். சைடுல 2 கம்பி பத்த வச்சிருப்பாங்க. அது உள்ள உக்கால இன்னும் புளி வைக்கணுமா? நல்லா காட்டு. ஐ நீ யாரு? நான் தான் எங்க அக்காவுக்கு தம்பி. கஸ்டமர். ஆமா கஸ்டமர். இந்த வாழை புடி. ஓ வாழை புடி. இது வாழா? உள்ள போன உடனே அந்த பைப் உள்ள தள்ளி விட்டு பின்னாடி ஒரு கம்பி ஒண்ணு கொடுப்பாங்க. எதுக்கு? சூத்த ஆட்டக்கூடாது. கம்பி கொடுத்தாங்களா? கொடுத்து டாக்டர் அப்படி புள்ள ஒரு கை நகை கூட தெரியாம கீட்ட ஒரு உரவனு போட்டு பாரு. நகை மொத்த கூட்டா பை கிழிஞ்சிடும். என்ன பை? உள்ள வர பைடா கர்ப்ப பை. அப்படியே உள்ள போடுறாங்க. உள்ள போட்ட உடனே ஊசி மாட்டிட்டு வந்து பாரு. என்னது ஊசி? டாக்டர் 4 கால் பாய்ச்சல் வருவார். 4 கால் பாய்ச்சல். என்ன பண்ற? ஆனா புள்ள பிறக்கும். நீ பிறந்த உடனே ஆயா தாத்தா என்னன்னு கூட்டா? ஆயா தாத்தா அம்மா அப்பான்னு கூட்டா. ஆனா ஒண்ணு அக்காவுக்கு பிறகுற புள்ள மோ மோ எப்படி அம்மா அக்கா கத்துவா? புள்ள கத்துமா? எருமாடு மாரி நிக்கிறது போற பார்த்தா லோன் மாடு மாரி. அதெல்லாம் போட்டு விடு. அப்படி இருந்தாலும் மாலை இட்டு நீ வீட்டுக்காரர் எப்படி இருக்க? பிள்ளை இல்லப்பா. அதனால ஆமா அப்படி எப்படி இருக்க? அப்படி இருந்தாலும் காரணம் தெரியவில்லை. மன்னர் அழைத்திருக்கார். வணங்கும்படியான தெய்வத்தை வணங்கிவிட்டு அமயத்தவர் கருள் கொடுக்கும். என்ன
இல்லை என்று கூட்டாமல் இதனோடு ஆடினார் கூட்டாடி பிழைக்க வழி சாமிக்கு சபைக்கு வணக்கம். மன்னர் இருந்தா மனைவியால் வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டாரா? வந்துட்டாரா? சாமி கும்பிட்டாங்க. அப்படியே சுவாமி அழைத்த ஐயா சொல்லு கருத்தை கேட்டு கேட்டு நடப்பாயா சுவாமி அல்லது மறுத்து பேசுவாயா சுவாமி அன்னையிலிருந்து இந்நாள் வரைக்கும் நீங்க சொல்லும் வார்த்தை தவறாமல் வாழ்ந்துருக்க. நீங்க எது சொன்னாலும் இருந்தாலும் நீ வாழாத மின்னல் பொழியே
வாடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? ஆமா சுவாமி. என்ன காரணம் என்றால் திருமணமாகி ஆகி 12 வருட காலமாக ஆமா. நமக்கு பிள்ளை என்பது பிள்ளை கிடையாது. பாக்கியம் என்பதில்லை. அதனால மனமாது வாடிக்கொண்டிருக்கிறது. ஆமா. இன்று ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்க தெரியுமா? நம் குலதெய்வத்தின்படியான ஆமா. இந்த ஆண்டூரா சாமியை வணங்கி அவர் பாதம் கர்ணமே கதி என்று ஆமா. பாதத்தில் விழுந்து ஆமா. பெற்றார் என்று பிள்ளை வரும். ஆமா. இல்லை என்றால் அவர் சொன்னதிலேயே மரணம் அடைவோம். மரணம் அடைவோம். அப்படி என்று ஆமா. ஒரு முடிவு. ஆமா. அவங்க கருத்து என்ன? அதானே ஆமா சுவாமி. ஒரு இஷ்டம். ஆமா. என் இஷ்டம். இதோ ஒன்றா சேர்ந்து ஐயா நிற்போம். ஐயா ஆரானே கங்காரானே கைலாவர் மணிக்கை கைலாவர்